குழந்தைங்க சொன்னாங்க, தாத்தா பேரன் சொல்லுச்சு, பேத்தி சொல்லுச்சு அப்படின்னு சொன்னவங்க ஓகே. அவங்கலாம் வந்து எதுவும் கண்டுக்கல. சரி போனதா போட்டும் அப்படின்றத விட, ஜென்யூனா ஒரு மாற்றம் வேணும். டிஎம்கேவும் வேணாம், ஏடிஎம்கேவும் வேணாம். ஆ நம்மளுக்கு விஜய் வந்தா ஓகே. அவர்கிட்ட நெறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கு. வந்தா ஏதோ ஒண்ணு செய்யணும்னு வராரு, பார்க்கலாம் அப்படின்னு நெனச்சு ஓட்டு போட்டவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றத்த குடுத்து, ஆ இந்த 1 மாசத்தோட அவரோட ஆட்சியில வந்து ரொம்ப களங்கத்த ஏற்படுத்திட்டாங்க. இன்க்ளூடிங் என்னுடைய சர்க்கிள் வந்து நெறைய வந்து கிறிஸ்டியன் வந்து அ அ கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து டிவிக்கேக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அவங்க எதுக்காக போட்டாங்க? ஜென்யூனா போட்டாங்களா? இல்ல அவங்களோட இதா இதுக்காக போட்டாங்களான்றது அது அவங்களோட பர்சனல் விஷயம். பட் அவங்க கிட்ட நான் இப்ப வந்து இன்டராக்ட் பண்றம்போது வந்து, ஒருவித தயக்கத்தோடயே வந்து நம்மகிட்டயே வந்து பேச ஆரம்பிச்சுருக்காங்க. பேசுறாங்க நம்மகிட்டயே. ஒருவேள தப்பு பண்ணிட்டோமோன்ற ஒரு எண்ணத்திலேயே இருக்காங்க. ஏன்னா, நான் வந்து திமுக ஆதரவாளரா இருக்கும்போது வந்து அவங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்து அப்படியே கண்ண மூடின்னு எல்லாரும் விஜய் விஜய்ன்னு வச்சுட்டே இருந்தாங்க. ஒரு 2, 3 பேரையும் நான் திட்டிட்டோம். உங்களுக்காக வந்து ஸ்டாலின் வந்து நிக்கிறம்போது, நீங்க எப்படி மாறலாம்ன்னு சொல்றபோது திட்டிட்டோம். அப்போ வந்து பேசவே இல்ல. எல்லாரும் அமைதியா போயிட்டாங்க. நான் அப்படித்தான் பண்ணணும். மாற்றம் வேணும். எவ்வளோ நாள் இவ்வளோ நாளா இருந்தவங்க வந்து, இப்ப வந்து இந்த 1 வாரமா வந்து எல்லாரும் என்கிட்ட மறுபடியும் வந்து அவங்களே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நார்மலா நார்மல் கன்வர்சேஷன் ஓகே. ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு. இது தப்பாயிருச்சுன்னு சொல்லிட்டு, அவங்களே என்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கும்போது, நான் வந்து லைட்டா அரசியல் விதமா பேசும்போது வந்து, நடந்துருச்சு. இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்த 5 வருஷத்துல நம்ம மாத்தி பார்த்துக்கலாம். ஆ அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல அடுத்த ஓட்டு வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மக்கள் வந்து மனநிலைக்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ இத வந்து திமுக வந்து எப்படி பகுப்பாய்வு பண்ணிக்கணும் அப்படின்னா, இதுக்கு மேல வந்து கட்சியில வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஆள சேர்க்கணும். என்னோட மெயின் பாயிண்ட் அத தான் இருக்கு. ஏன்னா நான் நெறைய அ பார்த்துட்டோம். எங்க ஊர்லயே பார்த்துட்டோம். அ ஒரு 50, 60 பசங்க இருக்காங்க. அவங்கள்ல ஒரு 20 பேராவது டிஎம்கேல சேர்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. பட் அவங்க அந்த உட்கட்சி பிரச்சனையால வந்து நெறைய பேர் வந்து சேர்க்கவே இல்ல, சேரவும் இல்ல. எங்க இவங்களலாம் வந்துட்டா அடுத்து நம்மள வந்து தள்ளி வச்சுருவாங்களோ அப்படின்ற ரேஞ்சில தான் இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாருமே வந்து தாவேக்கால தான் இருக்காங்க. இப்ப அவங்க இப்ப கூட அவங்க திமுகல சேர்றதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. பட் திமுக வந்து அதற்கான முன்னெடுப்புகள் எடுத்து இளைஞர்கள வந்து உள்ள கொண்டு வந்தா மட்டும் தான், தாவேக்காவுக்கு எதிரா நிக்கிறதுக்கு தாவேக்கா ஒரு 10 பேர் இருக்கிறான்னா, எதிரா வந்து ஒரு 4 பேராவது நிக்கணும். டிஎம்கே சைட்ல இருந்து. அப்படி நிக்கலன்னா ஒரு போட்டின்றது வராது. ஒரு போட்டின்றது வரலன்னா, தாவேக்கா இன்னும் ஒரு 10, 15 வருஷம் அப்படியே முன்னாடி போயிரும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கு. அ இந்த ஒரு மெயின் பாயிண்ட் இந்த ஒரு மெயின் புள்ளி தான். கட்சியில வந்து இளைஞர்கள சேர்க்கணும். இளைஞர்கள சேர்த்து அவங்களுக்கு திமுக கழகம் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். உங்களுக்கு நாங்க இருக்கோம். அப்படின்றது சொன்னா மட்டும் தான், இப்போதைக்கு இளைஞர்கள் மத்தியில இருக்கிற எல்லாருமே நான் தாவேக்கன்னு தான் இருக்கிறவங்க. இல்லடா நான் டிஎம்கேவும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு வந்து இது ஒரு பாயிண்ட்டா வரும். இன்னொரு பகுப்பாய்வு என்ன பண்ணிக்கணும்னா, அ இப்ப வந்து எல்லாமே வந்து எப்படி சொல்றது? ஒரு 1950, 60கள்ல வந்து நம்ம வந்து சேரும்போது ஊர் ஊரா போயிட்டு, ஆ என்ன சொல்றதுங்க, கட்சி நடத்தி அறிஞர் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் இவர்கள்லாம் க பே அ கட்சி சொல்றேங்க, மேடை வச்சு பேசி, ஆ இது மாரி திமுக கழகத்தோடலாம் அ என்ன சொல்றது, கொள்கைகளெல்லாம் சொல்லி அது வந்து பரப்புனாங்க. அது வந்து அப்போதைய வந்து ஒரு ட்ரெண்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வர வர என்னன்னா, தொலைக்காட்சி மூலமா வந்தாங்க. அதுல சன் டிவி, கலைஞர் டிவி நெறைய கொண்டு வந்தாங்க. ஸோ அது மூலமா ஒரு அப்படியே மக்கள் மனசுல அப்படியே உள்ள வந்தாங்க. இப்போ வந்து என்னன்னா, Twitter, Instagram ஒரு மொபைல்லே ஒரு அப்ளிகேஷன் மூலமா வந்து எல்லாரும் வந்து கேம்பெயின் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அது வந்து டிவிக்கு வந்து ஒரு நல்ல விதமா உபயோகிச்சுக்கிச்சு. அந்த இடத்துல நம்ம கைவிட்டுட்டோமோன்னு தோணுது. ஸோ கைவிட்டிருந்தாலும் பரவால்ல. இன்னும் நம்மளுக்கு வந்து கோர் வோட்டர்ஸ்ன்றது இருந்துட்டே இருக்காங்க. ஸோ இது மூலமா இன்னும் இணையத்திலயும் எந்த ஒரு புதிய அப்ளிகேஷன் வந்தாலும் சரி, ஒரு வேள இப்ப Instagram போயிட்டு வேற ஏதாவது புதுசா வந்தாலும் சரி, ட்விட்டர் போயிட்டு இன்னும் வேற ஏதாவது புதுசா வந்தாலும் சரி, இளைஞர்கள் எங்க அதிகமா புழங்குறாங்களோ, அங்க வந்து திமுக வந்து தன்னை வந்து முன்னேற்றிக் கொண்டே போணும். அந்த இடத்துல அப்படியே முன்னேற்றிக் கொண்டே போனா மட்டும் தான் திமுக கழகம் அப்படியே முன்னாடி போயிட்டே இருக்கும். அ இல்லன்னா வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்றதுங்க, ஒரு 10, 15 வருஷத்துக்கு அப்புறம் எதுவுமே இல்லாத கட்சியா மாறிறக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் வந்து இருந்துட்டே இருக்கு. என்ன சொல்றதுங்க, அவங்க எப்படி ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு ஆள ரெடி பண்ணி எல்லாம் செஞ்சாங்களோ, ஆ இதையும் டிஎம்கேவும், திமுகவும் கழகமும் அந்த மாரி ரெடி பண்ணி செய்யணும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கட்சி, எங்க ஊர்ல வந்து ஒரு 110 டிவிகே வாரியர்ஸ்ன்னு போட்டு ஒரு 110 பேர சேர்த்து வச்சுட்டு, த தாவ டிஎம்கேவோட தவறுகள மட்டும் அதுல சுட்டிக்காட்டி, இந்த மாரியெல்லாம் நடக்குது அப்படின்னு திமுக செஞ்ச நல்லத கூட செய்யாம, இது
டிவிக்கே செஞ்ச நல்லது கூட அவங்க இப்ப வரைக்குமே பரவல. வந்து 1 மாசம் ஆயிருச்சு. இப்ப வரைக்குமே அது பறக்கல. இப்ப வரைக்குமே அந்த குரூப்ல நானும் இருக்கேன். அந்த குரூப்ல வந்து திமுக என்ன தப்பு செஞ்சதுன்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னா, திமுக மேல காலங்காலமாக ஒரு 50, 60 வருடமாக கட்டமைக்கப்பட்ட வன்மம் வந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதிலிருந்து முன்னாடி என்னன்னா ஊர்ல பேசிப்பாங்க. அப்புறமா டிவில வந்துச்சு. டிவிக்கு ஆப்போசிட் டிவி, ஜெயா டிவி அந்த மாரி வந்துச்சு. அ இப்ப வந்து இணையமும் வந்துருச்சு. இணையத்தில நெறைய பேர் வந்து Twitter மூலமாவோ, இல்ல Instagram மூலமாவோ இப்பதான் நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு இருக்குங்க. பட் இப்ப WhatsAppலயும் அது மாரி ஊருக்கு ஒரு டிஎம்கே குரூப்ன்னு ஸ்டார்ட் பண்ணி, அ நம்மள நம்ம சித்தாந்தத்துக்கு யார் எதிரா இருக்கிறாங்களோ, அவங்கள மேல இருக்கிற தவறையெல்லாம் சுட்டிக்காட்டி, இது வந்து தப்பு அப்படின்னு கொண்டு போனா மட்டும் தான், அ ஓ திமுக கழகம் இன்னும் முன்னாடி இருக்குன்றது என்னோட கருத்தா இருக்கு. நன்றி இதுக்கு நன்றி மேல வில்லன் போதும். திங்க். திவ்யா மேடம், நான் இடையில கொஞ்சம் கவனிக்கல. நீங்க கியூ படி பேச சொல்லிருங்க. நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். ஏகே நீங்க பேசுறீங்க. ஏகே நல்லண்ணா நீங்க அவர் பேசி முடிச்சா நீங்க பேசுங்க. ஆனா நான் இங்க திருநெல்வேலி மாவட்டத்துல வடக்கங்குளம்னு ஒரு ஏரியா இருக்கு தெரியுமா? இல்ல திருநெல்வேலி மாவட்டத்துல திருநெல்வேலி தெரியும். வடக்கங்குளம்னு ஒரு ஏரியா சொல்லுங்க இருக்குது. சொல்லுங்க. ஆமா, அது வந்து ஜாய் யூனிவர்சிட்டி அங்கதான் இருக்குது. அவங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் முந்தானத்து நடந்து தனி ஹெலிகாப்டர்ல இப்ப உள்ள சிஎம்மோட ஃபாதர் வந்தாங்க. அவங்களோட அப்பா வந்துட்டு போனாங்க. அதெல்லாம் யார் செலவு? தனி ஹெலிகாப்டர் மக்களோட வரிப்பணமா தானே இருக்கும். யாருன்னா தனி ஹெலிகாப்டர் வச்சிருக்காங்களா அவங்க? இல்ல சொல்லுங்க சொல்லுங்க. முந்தானத்து அப்படி கண்டிப்பா. முந்தா- முந்தானத்து வந்துட்டு போயிருக்காங்க. மக்களோட வரிப்பணம் தான். மக்களோட வரிப்பணம் வந்து அரசாங்கம் எந்த ஒரு பதவியிலுமே இல்லாதவங்க சொந்த குடும்பத்துக்கு யூஸ் பண்றாங்க. கேட்டா வந்து கஜானாவே ஒன்றும் கிடையாது. கவர்மெண்ட்டை பொறுத்தவரை கஜானாவே கிடையாது. கவர்மெண்ட் வந்து அன்னன்னைக்கு அவங்க இதுக்கு முன்னாடி தொழில எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணி முன்னேற்றம் அடைஞ்சு வச்சிருக்காங்களோ அன்னன்னைக்கு டெய்லி வரக்கூடிய வருமானத்தை எடுத்து தான் அப்படியே ரொட்டேஷன் பண்ணி எந்த ஒரு துறை ரீதியா கம்மியா இருக்காங்களோ அந்த துறைக்கு ஒரு துறையில இருந்து வரக்கூடிய வருமானத்தை எடுத்து ஒரு துறையை முன்னேற்றத்துக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. அதான் அரசாங்கத்தோட வருமானமே. ஆனா இவங்க கஜானால ஒண்ணுமே இல்லைன்னு வலிச்செடுத்துட்டு போன சொல்லே பயன்படுத்தின சொல்லே வந்து ரொம்ப தவறுதலுக்கானது இந்த சொல்லு. அவங்க பதவி ஏற்கும் போது அதை அது அன்னையோட மட்டும் இல்லாம மேலும் மேலும் பிரஸ் மீட்ல ஒவ்வொரு அமைச்சர்களும் எதுக்கு அமைச்சர் இன்னைக்கு இருக்கக்கூடிய இலாகா அமைச்சர்கள் மொத்தம் 35 நினைக்கிறேன். மொத்தம் 15% தான் அமைச்சரே இருக்க முடியும். 6% கீழே இருக்க முடியாது, 15% மேலேயும் இருக்க முடியாது. ஒரு மொத்த தொகுதி பங்கீடு கணக்குப்படி பார்த்தா மொத்தம் 15% அமைச்சர்களும் அவங்களோட அமைச்சரோட வேலை என்ன எந்த இதுவுமே தெரியாம இன்னைக்கு வர இருக்காங்க. சும்மா அமைச்சர் வந்து அங்க போய் கல்கொரிக்கு ரைடு போறாங்கன்னா ட்ரோனோட தான் போறாங்க. அதுக்கடுத்த யாரு இப்போ தேவை எல்லா அமைச்சர்களுமே வந்து இன்னைக்குள்ள ஆட்சி பொறுப்பேற்று ஒரு 20 நாள் இருக்குமா, அந்த 20 நாள்லுமே அவங்க உருப்படியா ஒரு வேலை செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு வேலையுமே செய்யலை என்ன பொறுத்தவரை. அதே மாதிரி இப்போ தொடர்ந்து இதுக்கு முன்னாடி அரசாங்கம் இருக்கும்போது ஒரு கொலைகள் நடந்தாலோ இல்லைன்னா அது ஆணவ படுகொலையா இருந்தாலோ ஒரு பட்டியல் சமூகத்து கொலையா இருந்தாலோ எது இருந்தாலும் ஏகப்பட்ட பேர் வந்து சோசியல் மீடியால அவ்வளவு வைரல் பண்ணுவாங்க. அவ்வளவு பேர் கேள்வி கேட்பாங்க. இந்த நீளம் இந்த இதெல்லாம் ரொம்ப பண்ணுவாங்க. இப்ப எங்க போயிருக்காங்கன்னே தெரியல. இந்த 15 நாள்ல தொடர்ச்சியா ஒரு ஆணவ படுகொலை மட்டுமே 4 சம்திங் நடந்திருக்கு. ரொம்ப பெரிய இஷ்யூ. விசிகல உள்ள அமைச்சர் வந்து வாயே திறக்கல இன்னைக்கு வர. இங்க அவங்க சமுதாயத்துல உள்ளவங்களை வெட்டி கொள்றாங்க. அவரு போய் அவங்க ஊர்ல போய் மரியாதை செலுத்துறாரு. அதெல்லாம் தன்னோட எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்க தான் அமைச்சர் பதவியில இருக்காங்க இல்லைங்களா? இப்போதைக்கு ஆளுங்கட்சி எதிர்த்து அவங்களும் ஆளுங்கட்சி தான். சரி நம்மளுக்கு நாமளே எப்படி குறை சொல்லிக்குவோங்கன்னு அமைதியா தான் இருப்பாங்க. குறை இது சொல்லிக்கு வந்து சொல்லலங்க. காமன் தான். இத வந்து வெளியவாது கொண்டு போய் இதுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும்ல. குறை சொல்ல இல்ல சொல்லல. எப்பவுமே ம். என்னன்னா, ஒரு இடத்துல வந்து குற்றம் நடக்கும்போது வந்து அத வெளிக்கொண்டு வர கட்சியா எப்படி இருக்கும்னா, ஒரு மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கும். இல்ல விசிக காரங்களா இருக்குவாங்க. ஒரு சிறுபான்மையினர் தான் இது மாரி எங்களுக்கு குற்றம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இப்ப என்னன்னா, அவங்களே வந்து ஆளுங்கட்சிக்கு கூட்டணியா இருந்து அவங்களே வந்து மந்திரி பதவியில இருக்கும்போது வந்து
ஆஹ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து திமுக கழகம் தான் முன்னாடி கொண்டு போகணும் அப்படின்றது என்னோட கருத்தா இருக்கு. சரிங்க. அதே மாதிரி என்னோட ஃபேமிலியில இங்க தமிழ்நாட்டுல இருந்து கேரளாவுக்கு பஞ்சமலைக்கு போனாங்க. அவங்களும் ஒரு ஃபங்க்ஷன் வந்திருந்தாங்க முந்தானத்து. அந்த பையனுக்கு ஓட்டு போட வேண்டிய வயசு கூட இல்லை, 14 வயசு தான் ஆகுது. ஆனா அவன் அங்க உள்ள கம்யூனிசத்தை வந்து நல்ல மனசுல உள்வாங்கி வச்சிருக்கிறான். அவங்களோட ஆக்டர் ஃபீல்டை எப்படி உள்வாங்கி வச்சிருக்கான், A to Z வர தெரியுது. ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டுல உள்ளவங்களுக்கு யாருக்குமே தெரியல. நடிகரை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல கேரளாக்காரங்க கரெக்டா அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அதே நான் ஒண்ணு கேட்டேன், இப்போ வர தமிழ்நாட்டுல அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, அடுத்த கேரளால அமைச்சிருக்கிறாங்களேன்னு கேட்டா அவன் வந்து சொல்றான், நாங்க யார் யார எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் வைப்போம். படம் பாக்குறது வந்து எங்களோட தனித்துவமானது. ஆனா அவங்கள கொண்டு வந்து எங்களை ஆள வைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு ஒரு 14 வயசு பையன் சொல்றான். அது அந்த அளவுக்கு அப்போ இதுல பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஒரு 5 வருஷமா வந்து வீட்டுல வந்து இப்ப நானே கூட எடுத்துக்கிட்டாலையும் எங்க வீட்டுல வந்து நான் வந்து அரசியல் பேசவே மாட்டோம். குடும்பத்தை பத்தி பேசிட்டு சைலண்டா இருப்போங்க. அந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் நானே வந்து எங்க குடும்பத்துல வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அவங்களுக்கு என்னன்னா நிறைய பேருக்கு நாலேஜ் தெரியாது வந்து ஓரளவுக்கு இப்பதான் கேட்டதுக்கு அப்புறம் இப்படியானு வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இதுல வந்து கேரளாக்காரங்க வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் தோணுது. அவங்க வீட்டுல அவங்களோட வெளியில எல்லா இடத்துலயுமே அவங்களோட அரசியல் கலந்துக்கிறத வந்து புரிஞ்சுக்க முடியுது. பட் தமிழ்நாடு வந்து இந்த ஒரு 5-6 வருஷமா இது வந்து ரொம்ப சொகுசா வாழ்ந்துட்டோம் இல்லைங்களா? ஓகே, நம்ம கஷ்டப்பட்டா ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டா நம்ம நல்லா இருந்துடலாம் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வந்து ஸ்டாலின் வந்து கொண்டு வந்து வச்சிட்டாரு. ஸோ அதனால வந்து நாம யாரும் அரசியல் வந்து பேசவே இல்லை. அவங்க எல்லாம் நம்மளுக்கு அரசியல் பண்ணாலும் நம்மளுக்கு இப்ப நல்லது செஞ்சிருவாங்க, ஸ்டாலின் இருக்காரு ஏதோ நல்லது செய்வாரு அப்படின்ற நானே ஸ்டேஜ்ல என்னோட இருக்காங்க. வீட்டுல பேசினாலும் கூடமே இந்த 5 வருஷம் நீ ஏன் பேசல, இதுக்கு முன்னாடி ஆட்சி ஏன் பேசல, இப்ப ஏன் பேசுற, அவங்க இப்பதானே வந்திருக்காங்க, முதலே முடக்கினா என்ன. அதேதான் என்ன நோக்கி வச்ச கேள்வி அதேதான் வச்சாங்க. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அச்சோ வீட்லயே நம்ம பேசாம போயிட்டோமே, ஒரு 5 வருஷம் பேசியிருந்தா இவங்க எல்லாம் மாறி இருப்பாங்களே அப்படின்னு. கேரளாக்காரங்க வந்து அதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்களோ, அந்த கேரளா வீட்டுல இருந்து அவங்க ஆனா வீட்டுல அவங்களோட இதுல போய் பார்க்கும்போது அவங்க கரெக்டா இடதுசாரியோட அரசியலை வந்து தொழிலாளித்துவம் இல்லாம உழைக்கும் வர்க்கத்துல எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணிருக்காங்க நல்லா தெரியுது. தெரியுது. அது என்னன்னா குழந்தைங்கள்ல இருந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம குழந்தைங்கள அவன் ஓட்டு போட்டு 1 ஓட்டு இல்ல 2 ஓட்டு போட்டாலும் 25 வயசு வரைக்கும் இங்க யாரும் அவங்ககிட்ட அரசியலே பேசுறது இல்ல. அந்த இடத்துல வந்து நாம வந்து ரொம்ப பேக் அடிச்சிட்டுங்க. இது வரைக்குமே தெரியல. எனக்கு என்னமோ இந்த நம்மளோட கல்வி முறை சிஸ்டத்தை தான் மாற்றமே கொண்டு வரணும்னு தோணுது. முறையே நம்ம படிக்கிற கல்வியில ஒரு பொலிட்டிக்கலா கொண்டு வரணும். சட்டத்தை இதுல ஒரு 6ஆம் கிளாஸ்ல இருந்தே சட்டத்தை வந்து அவங்க ஓரளவு தெரியணும், என்னென்ன தப்பு செஞ்சா என்னென்ன. இந்த எம்ஜிஆர் கொஞ்சம் இந்த ஜெயலலிதா அம்மா வந்த காலத்துல வந்து எம்ஜிஆர் கட்டூரி வச்சிருந்தாங்க. அந்த எம்ஜிஆர் கட்டூரியை வச்சுட்டு அண்ணா கட்டூரியை வச்சிருந்தா ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து திராவிடம்னா என்னன்னு ஓரளவுக்கு வந்து போய் சேர்ந்திருக்கும். திராவிட கொள்கைகள் என்ன, ஸோ அண்ணா யாரு, அறிஞர் அண்ணா எப்படி வந்தாரு அப்படின்றது வந்து பாடநூல்ல வந்து ஒரு தமிழ்ல வந்து ஒரு கட்டுரையை வச்சு அதுக்கு ஒரு 10-15 மார்க் கொடுத்திருந்தா இது வந்து ரொம்ப ஒரு பெரிய பாசிட்டிவா போயிருக்கிறோம். பட் நம்ம ரொம்ப கைவிட்டுடுங்க, கையை மீறி போயிருச்சு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறோங்க. நானே நிறைய யோசிக்கிறேன், தப்பு பண்ணிட்டுமோ, வீட்டுல யாருக்கிட்ட அரசியல் பேசலையோ அப்படின்னு வந்து ரொம்ப கலங்கி போயிட்டு இருக்குங்க. ஒரு ஏடிஎம்கே யாரு, ஏடிஎம்கே வந்து டிஎம்கேல வந்து 19 வருஷம் இங்க வந்து பணி செஞ்சுட்டு போனவங்க தான் எம்ஜிஆர். அண்ணா இருந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க. நல்லா நீங்க பேசுறீங்களா? ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காரு. இல்ல அவங்க 2 பேரும் கலந்துரையாடின்னு இருக்கிறாங்க, அதனால சரி. நடந்து முடிந்த தேர்தல் ஒரு பகுப்பாய்வு. அதாவது நான் எப்படி இந்த இது பார்க்கறேன்னா, தேர்தல் தமிழ்நாடு தேர்தல் 2026 2026 அப்படின்ற ஒரு படத்துக்கு தயாரிப்பாளர் வந்து ஆதவ அர்ஜுனா, ஹீரோ வந்து விஜய். இது வந்து ஒர்க் பண்ண டீம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்எஸ்எஸ் டீமு, பின்புலத்தில் 3 பெரிய நீங்க சொன்னீங்க அந்த ஜாதி அங்க ஒர்க் பண்ண ஜாதி அமைப்புகள் 3 ஒர்க் பண்ணிருக்கு. பெரும்பாலும் இங்க அதாவது ஒரு வெட்டு நடந்தது. வெட்டுடன்னா அதாவது நம்ம காஸ்டிஸ்ட்ல ஃபார்வர்ட் கம்யூனிட்டி,
பேக்வர்ட் கம்யூனிட்டி, மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி, அப்புறம் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். இப்போ பொதுவாக அதிமுகவோ திமுகவில் பார்த்தீங்கன்னா இதில் 3 இது வந்து கலந்து வந்துடும். ஆனால் ஒரு குரூப் மட்டும் பல காலங்களாக இந்த அரசியலில் பெரும்பான்மையாக பங்கேற்காம இருந்தது. அது ஃபார்வர்ட் கம்யூனிட்டியும் அப்படியே வெளியில தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களை எதிர்த்து தான் இங்கே தமிழ்நாட்டு அரசியல். ஆனால் 2010 இவங்க ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க ஆர்எஸ்எஸ். 2014 வந்து அமித்ஷா வந்து இவனை வந்து சென்னையில் ஒரு தனியார் ஹோட்டலில் சந்திக்கிறாரு. அப்போவே அதுக்கு முன்னாடியே அவங்க தயாராகிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இவனை உள்ளே கொண்டு வந்து. அதுக்கு பிறகு அந்த நெய்வேலி இது அன்னைக்கு ஆல்ரெடி ஒரு கேஸ் ஒன்று கிடைக்குது. அதை தூக்கிட்டு வந்து ரைடு பண்ணி முதல் கொக்கியை போட்டுட்டாங்க. அப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க இவன் தான் கேண்டிடேட்னு. ஆனால் ஜெயலலிதா இறந்தோடனே வெட்டுடுன்னு சொன்னாங்க. இன்னொரு ஆளை தயார் பண்ணாங்க, அவர் உள்ள வரல. அப்படி வரலன்னு அடுத்து அவங்க கிளீனாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பவே வந்து 2022 இவங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இவனை தான் அடுத்த கேண்டிடேட்டாக கொண்டு போக போறோன்றத. அது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு வந்து இவங்க வந்து தொடர்ந்து, அதாவது இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு எதிர்ப்பா இருக்கிற அமைப்புகள் யாரு, அவங்களுக்கு சார்ந்தவங்களை தவிர்த்து ஒன்று பார்த்தீங்கன்னா அதாவது சிறுபான்மை பீப்புள், சிறுபான்மையினர். இவன் ஆல்ரெடி ஒரு சிறுபான்மையினர். இவனுக்கு வந்து ஒரு சொகுசு இருக்கு. ஆனா தன்னை முதல்ல வந்து விஜய்ன்னு மட்டும் சொல்லிக்கிட்டான். உடனே எச் ராஜா வந்து ஜோசப் விஜய்னு சொன்னாரு. முதல்ல அங்க ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு இப்போ பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் திராவிட சித்தாந்த தவிர்த்து மற்றவங்க எல்லாரும் வந்து மற்ற ஆட்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பேசினீங்கனாலே நீங்கள் என்ன கம்யூனிட்டிலேருந்து வரீங்கன்றது முதல்ல அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து காலகாலமாக இது நடந்துட்டு இருக்கு ஒன்று தமிழ்நாட்டில். அப்போ இவன் என்ன கம்யூனிட்டிலேருந்து வரான்னு உடனே தெரிஞ்சுக்கிட்டாங்க. நான் இங்கேருந்து போய் பாகிஸ்தானில் போய் விழுந்த விமானத்தில் இந்த விமானியோட கம்யூனிட்டி என்னான்னு கேட்டுட்டு ஃபயர் விட்டாங்க கடந்த காலத்தில் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கிரிக்கெட்ல விளையாடுறவங்க என்ன கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபயர் விட்டாங்க. இது சமூக வலைதளத்தை தொடர்ந்து நடந்துட்டு வருது. இதே தான் இங்கேயும் செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. இவங்க எங்க உட்காந்து ஒர்க் பண்ணாங்கன்றது நம்ம பார்த்தது வந்து நேர்மறை அரசியல், நேர்மையான அரசியல். ஆனா அவங்க நேர்மறை அரசியலா உள்குத்து அரசியல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க கடந்ததுல. நம்ம கூட இருந்த கூட்டணி கட்சியில முதல்ல வந்து அவனை ஆதவ அர்ஜுனாவை கரெக்டா கொண்டு போனாங்க. அவனை கொண்டு போய் முதல்ல அவனை கட்சியை பிரிக்கணும்னு பார்த்தாங்க. ஆனா அப்பவே இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இருக்கு. அதை நம்ம கவனிக்க தவறிட்டோம். உண்மையிலே அந்த ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் சரியா வேலை செஞ்சிருந்தோடனே இந்த ஃபார்வர்ட் கம்யூனிட்டி அண்டு பேக்வர்ட் கம்யூனிட்டி இவங்க ஏறத்தாழ தமிழ்நாட்டு அரசியல்ல 15% வாக்காளர்கள். அவங்களுக்கு வந்து இன்னும் சொல்ல போனா நேரடியா நான் சொல்றேன் தெளிவா, நீங்க வந்து இதுல பாத்தீங்கன்னா எந்த விதமான அரசு திட்டங்கள்லயும் அவங்க நேரடியா அவங்களுக்கு பயன்பட்டு இருக்க மாட்டாங்க. இது எம்பிசியோ இல்ல ஒரு எஸ்சி எஸ்டியோ வந்து அரசு எல்லா துறைகளும் பயன்பட்டு இருப்பாங்க. இவங்க நான் கிட்டத்தட்ட 40-50 வருஷமா சுதந்திர காலகட்டத்துக்கு பிறகு அதிகமா நேரடி அரசோட பயன்பாடு திட்டங்களை எதுவுமே பயன்பட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க மட்டும் தனியா இருப்பாங்க. அப்ப அவங்க அங்க தூண்டி இருக்கான் ஆர்எஸ்எஸ். ஏன்னா அவனோட பெரும்பான்மையான நாட்கள் ஆர்எஸ்எஸ்ல இருக்க அவங்க தான் இருக்கிறாங்க. நீங்க எப்படி நீங்க ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னாலும் பெரும்பாலான ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய ஆட்கள் பேக்வர்ட் கம்யூனிட்டியில தான் இருக்கிறாங்க, இங்க ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில இருக்காங்க. இப்ப இவங்களை எல்லாரையும் கன்சாலிடேட் பண்ணதுதான் இந்த எலெக்ஷன். ஆனா ஏன் இது வந்து ரூரல்ல ஒர்க் ஆகல அப்படின்னா, ரூரல்ல இருக்கக்கூடிய எஸ்சியோ எஸ்டியோ அவங்க வந்து அங்கத்திய அரசியல் சூழலை சார்ந்துதான் இருப்பாங்க. அவங்க வந்து அவ்வளவு சீக்கிரத்துல இந்த மாதிரி ஒரு பணத்துக்காக விலை போக மாட்டாங்க. ஆனா நகர்ப்புறம் அப்படி கிடையாது. நகர்ப்புறத்துல பக்கத்து வீட்டுல இருக்க யாருன்னு பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியாது. அதாவது இப்ப இவங்க அந்த அதாவது இடைநிலை சமூகமா இருந்து இடைநிலை சமூகத்திலிருந்து அடுத்து
அதாவது அவங்க பொருளாதார ரீதியா முன்னேறினவங்க நகர்ப்புறத்தில் தான் பெரும்பாலும் இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கூட்டமைப்புகள் இருக்கு அங்கங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த சர்டிபிகேட்டுக்காக அரசு அதாவது கல்வி நிலையங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்காகவோ அங்கங்க ஒரு ஒரு அமைப்புகள் இருக்கு. அவங்க கிட்ட வந்து போய் நீங்க வந்து ஸ்கூல்ல வந்து அப்போ அந்த காஸ்ட் சர்டிபிகேட் கொடுக்கணும், அவங்க கிட்ட போய் நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. அப்படி ஒரு நிலையில இருந்ததுனால அங்கங்க எல்லா இடங்கள்லயும் அவங்களுக்கு ஒரு கூட்டமைப்பு இருந்தது. அப்ப இவனுக்கு வந்து இன்னொன்னு இந்த சிறுபான்மையர் கிறிஸ்தவர் மட்டும் இல்ல, உடனே அவனுக்கு ஒரு பேரு வந்து அதாவது கிறிஸ்துவ முதலியார். ஆக்சுவலா கிறிஸ்துவ முதலியார்னு இவங்க பல பேர் அது ஒரு பக்கம் பரவிடுச்சு. ஆனா ஆக்சுவலி முதலியார் கம்யூனிட்டின்றவங்க ஏறத்தாழ அந்த 10% தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. ஆனா இவன் வந்து அதாவது சைவ முதலியார் கம்யூனிட்டியில கன்வெர்டட் கிறிஸ்டின் பீப்புள். அப்போ ரெண்டாவது இவங்க அம்மா வந்து அவங்க வந்து ஆந்திர பகுதியை சேர்ந்தவங்க. இப்ப நீங்க அவங்க ஜெயிச்ச பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வடக்கு தமிழகத்தை கிட்டத்தட்ட அதிகமா இருக்கும். நகர பகுதிகள் வடக்கு தமிழகத்தில் பெரும்பான்மையா அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அந்த இன்றைக்கும் அந்த வடக்கு பகுதியில இன்னும் சொல்ல போனா அதை பிரிச்சு கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது கொங்கு பகுதி வரைக்கும். இப்ப கொங்கு கேஸ்ட்லயே அங்கேயே போய் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அங்கேயும் வாக்குகளை பெரும்பான்மையா பெற்றிருக்காங்க. இது வந்து அவங்க அத ரூட் லெவல்ல நமக்கு மேம்போக்கா பார்த்தது இந்த நடுநிலை வாக்காளர்கள். இந்த நடுநிலை வாக்காளர்கள் எல்லா எலெக்ஷன்லயும் 10% இருக்காங்க. நம்ம ஒட்டுமொத்த வாக்காளர் 10%. அந்த நடுநிலை வாக்காளர்களை கவர்றதுக்கு தான் இந்த இன்ஃபுளுசர்ஸ் இந்த சோசியல் மீடியாவில் ஒர்க் பண்ண அந்த ஒரு பெரிய இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க ஒரு 4500 கோடி ரூபாய் செலவு பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க. நீங்க என்னதான் நீங்க எவ்வளவுதான் மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்தாலும் இந்த எலெக்ஷன்ல இவங்க செஞ்ச வேலைக்கு அது யாரா இருந்தாலும் சரி, அண்ணாவே இருந்தாலும் தோத்துருப்பார். நன்றி. சிங்கம் நீங்க பேசுறீங்களா? பேசிட்டு அப்புறம் அருண் பேசிட்டோம். ஹலோ சிங்கம் இருக்கீங்களா? ஹலோ அருண் நீங்க பேசுங்க. இல்ல நிறைய பேர் சொல்றாங்க இந்த பசங்களுக்கு வந்து நம்ம அரசியல் கத்துக் கொடுக்கல அப்படின்ட்டு. அதுக்கு வாய்ப்புகள் வந்து இந்த காலத்துல ரொம்ப கம்மி தான். அந்த காலத்துல வந்து பசங்களே வந்து ஒரு நடிகர்கள் இருக்கிற சண்டை கூட தெருவுல வந்து டீ கடையில உட்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம், மாத்தி பேசி யார் ஜெயிக்கிறாங்க, வாதம் பண்ணி யார் ஜெயிக்கிறாங்கிறது தான் அது ஒரு பெரிய சண்டையாவே போகும். அதே மாதிரிதான் அரசியல். அப்படிதான் வந்து லோக்கலா நம்மலாம் அரசியல் கத்துக்கிட்டது. நம்ம 80s கிட்ஸ், நானும் 80s கிட்ஸ். நம்மலாம் அந்த டீ கடையில சண்டை போடுறது, இந்த பசங்களுக்குள்ள திண்டுல உட்காந்துக்கிட்டு பேசுறது, இந்த மாதிரிதான். இப்ப பசங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டால பாக்குறது, இன்ஸ்டாலையும் அவங்க ஒரு அல்காரிதம் வச்சிருக்காங்க. இதை வந்து எனக்கு தெரிஞ்சு எப்படி பிரேக் பண்றதுனாக்க, நம்ம கருத்து சார்ந்து ஒரு வீடியோவை போடுறோம்னு வச்சுக்கிட்டோம்னா அது வந்து ஆக்சுவலா வந்து அது எதிர்கருத்து உள்ளவங்களுக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரியான வீடியோ டைட்டிலாவது இருக்கணும். அப்படின்னா அதை உள்ள போயாவது பார்ப்பாங்க, என்ன இருக்குது, ஓகே இவர் புகழ்ந்து போடுற மாதிரி டைட்டில் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்து கொஞ்ச நேரம் பார்த்தாங்க தான் அதுல வந்து என்ன சாராம்சம் இருக்குன்னு அதுவும் கொஞ்ச நேரம் வந்து வஞ்ச புகழ்ச்சியா பாடுற மாதிரி பேசி அவங்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத புரிய வைக்கணும் ஃபர்ஸ்ட். அதுவே இங்க நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஓட்டோட வேல்யூ தெரிய மாட்டேங்குது. இந்த ஒரு தடவை தப்பு பண்ண எதிர்காலம் என்ன ஆகும் அதெல்லாம் அவங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குதுங்கிறது தான் பிரச்சனை. அதுவும் இல்லாம இதுல பெரும்பாலான ஓட்டு போட்டவங்கள பாத்தீங்கன்னா அந்த 40s 50s 60s அந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்கள போட்டிருக்காங்க. என்னன்னா ஒரு ஓட்டுல என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சிந்தனை வந்துச்சா, இல்லைன்னா உண்மையிலே வந்து இவர் மாற்றம் கொடுத்துருவாரு, இத்தனை பேர் நம்புறாங்களே நம்மளும் போட்டுதான் பாப்போமே, சிங்கப்பூரா ஒரே நாள்ல மாத்திடுவாரு, எல்லாருக்கும் வந்து அவரே வந்து பாதுகாப்பு கொடுத்துருவாரு, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க போல. நம்ம பேயா மாதிரி அந்த ஏதோ ஒரு படத்துல வருவாரு, பேயா மாறுற மாதிரி வந்து ஆக்டிங் போடுவாரு, அந்த மாதிரி வந்து காப்பாத்திடுவாருன்னு நினைச்சுக்கிட்டாங்க போல. அப்படிதான் பேசவும் செய்யறாங்க பப்ளிக்காவே சில பேர் பாதிக்கப்பட்டவங்க. நீங்க ஆக்ஷன் ஹீரோ சார், வாங்க சார் வந்து எங்களை காப்பாத்துங்க சார் அப்படிங்கிறாங்க. என்னத்த பண்றதுன்னு தெரியல. ரியாலிட்டி ஆக்சுவலா இவ்வளவு காலம் மக்களுக்கு சினிமா வேற, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் காமிச்சே படம் எடுத்தா கூட
இன்னும் வந்து அதுல விழுறாங்க அப்படிங்கிறப்போ அரசியல் கட்சிகள் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். யாரையும் வந்து லேஸ்ல எடை போட்டுறக்கூடாது. அவ்வளவுதான். அருண் நீங்க பேசுறீங்களா? அருண் நீங்க சீக்கிரம் பேசுங்க. நெக்ஸ்ட் தமிழ் நீங்க பேசுங்க. இல்ல இவரு சொன்ன மாதிரி அவங்க ஆக்ஷன் ஹீரோவா பார்த்து பழகின முகம்தான் அது. அந்த முகத்துக்காக தான் அவங்க ஓட்டே போட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த நம்மளோட சித்தாந்தம், இந்த இது கொள்கை, இந்த இதெல்லாம் தாண்டி அவங்க பார்த்த முகமே அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா பார்த்த முகம்தான். அந்த முகத்துக்காக தான் அந்த ஓட்டுமே. விஜய்ங்கிற முகத்துக்காக தான் ஓட்டு. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்ப வந்து இப்ப நீங்க முன்ன சொன்ன மாதிரி ஜாதிங்க இந்த இதுல அடிபட்டுருச்சு, இது அது அடிபட்டுருச்சு, இது அடிபட்டுருச்சு அப்படின்னா இது எல்லாத்தையும் தாண்டி ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, இப்ப முன்ன நலன் சொன்னாரு. இந்த மாதிரி இந்தந்த பேஸ்ல ரூரல்ல எல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு காலகட்டத்துல அதிமுகவும் திமுகவும் மலைப்பகுதிகளில் இருக்க எப்படி சொல்றது, இந்த சைடுலாம் போய் கம்யூனிஸ்ட மீறி உள்ளார நுழையவே முடியாத காலகட்டத்திலலாம் அப்ப வந்து கம்யூனிஸ்ட் தான் அங்க ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்த காலம் அது. மலைப்பக்கம் பூராம இந்த வாச்சாத்திக்கு அப்புறம்லாம் மலைப்பக்கம் பூரா எங்க போனாலும் கம்யூனிஸ்ட் வீடா தான் இருக்கும், கம்யூனிஸ்ட் கொடியா பறக்கும். ஏன் ஒரு கிராமத்துல அந்த குழந்தைங்களுக்கு பேர் வச்சாவே கம்யூனிஸ்ட் பேரா வைப்பாங்க. வைக்கும் போது அவங்க என் பேர் இப்போ வந்து ஸ்டாலின், லெனின், சேக்குவாரா அப்படின்னு இருக்கும் போது அந்த பையன் என் பேருக்கான அர்த்தத்தையாவது படிப்பான். படிக்கும் போது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவனோட சித்தாந்தம் தெரிஞ்சிருது, வந்துருது. இன்னொன்று வந்து நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தராம பண்ண விஷயம் என்னன்னா, இந்த சாப்பிடும் போது இந்த குழந்தைங்களுக்கு ஃபோன் கொடுக்குற மாதிரி இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களுக்கு ஒரு சில விளையாட்டு பொருள் வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு மேல குழந்தைங்களுக்கு அரசியலை பழக்க ஆரம்பிக்கணும். அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இன்னும் தன் குழந்தைய வந்து சின்ன பையன் தான், அவனுக்கு தெரியாது, அவனுக்கு புரியாதுன்னு வச்சிருந்ததான் அவன் புரியாதவன் தான் இன்னைக்கு புரியாத ஒரு முதலமைச்சரை ஆட்சியில உட்கார வச்சுட்டான். மக்கள் வந்து நல்லாவே பார்க்க முடியுது. இந்த டைம் ஓட்டு போய் கேட்க போகும்போது நாங்களாம் கேம்பெயின் போனப்ப பார்த்துருக்கேன், கண் கூடவே பார்த்துருக்கேன். ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொல்றாங்க, நாங்களாம் அப்பையில இருந்தே திமுகவுக்கு தான் கண்ணு போடுவோம், இது திமுகவுக்கு மட்டும்தான் போடுவோம் அப்படிங்கிறாங்க. உள்ளார எட்டி பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரு மப்ளர் மாட்டிருக்கு, விஜய் மப்ளர் மாட்டிருக்கு. எட்டி பார்த்தா மப்ளர் தெரியுது, மப்ளர் விசில்லாம் தெரியுது. அத வந்து என் கூட இருந்த ஒருத்தர் வந்து ஒரு அண்ணன் கேட்கிறாரு, ஏமா வீட்டுக்குள்ள விசில்லாம் மாட்டி வச்சுக்கிற, அப்புறம் திமுகங்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க நாங்க திமுகவுக்கு தாங்க போடுவோம், என் பையன் அடம் பண்ணிக்கிட்டே இருந்தான்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க மப்ளர் வாங்கி கொடுத்துருக்காங்க, விசில் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஓட்டு போடும் போது அந்த பையன் அடம் பண்ணான்னு தான் போய் ஓட்டையும் போட்டு வந்துட்டாங்க. யாருன்னா இந்த காலங்காலமா நாங்க திமுகன்னு சொன்னவங்க. இதுதான் இந்த எலெக்ஷனோட மெஜாரிட்டியா பேஸ்டா இதுதான் வேலை செஞ்சுச்சு. இன்னொன்னு என்னன்னா, அந்த பையன் வந்து இப்ப முன்ன கட்சிக்காரன் போய் சத்தியம் வாங்குவான், என்கிட்ட நீ பணம் வாங்கிட்டீங்க எனக்கு தான் ஓட்டு போடணும். இப்ப குழந்தைங்க சத்தியம் வாங்க ஆரம்பிச்சிருச்சு பெத்தவங்கள்ட்ட. ஏன்னா இப்ப நம்ம கிட்ட பண்ற சத்தியம் கூட அவன்கிட்ட தானே பண்ண போயிட்டு போகுது அப்படிங்கிற கட்டத்துக்கு வந்துருச்சு. இதுல இன்னொரு பிள்ளைங்களுக்கு பண்ணும்போது பிள்ளைங்க தலையில கை வச்சு எனக்கு சத்தியம் பண்ணிட்டு போ அப்படிங்கும் போது இவங்களுக்கு அந்த பேலட்டை பார்த்தா முன்னெல்லாம் திமுக உதயசூரியன் தெரியும், ரட்டலா தெரியும். இந்த வாட்டி பேலட்டை பார்க்கும்போது இவங்களுக்கு பிள்ளைங்க முகம் தெரிஞ்சு போய் விசிலுக்கு குத்திட்டு வந்துருக்காங்க. இது ஒரு பார்ட்டா வேலை செஞ்சிருக்கு. இந்த இந்த பகுப்பாய்வுன்னு நம்ம பார்க்கும்போது இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு வந்து ஜோக்கர் யாருக்கிட்ட வந்துச்சு, அது வந்து இந்த வாட்டி விஜய்க்கு வந்துச்சு. அவ்வளவுதான் விஷயமே. மத்தபடி இவங்களுக்கு வந்து சீட்டாட தெரியும், இவங்க நல்லா விளையாட தெரிஞ்சோம் அப்படிலாம் கிடையாது. ஜோக்கர் இந்த வாட்டி அந்த ஆள்கிட்ட வந்துச்சு, அந்த ஆளு கார்டு ரம்மி அடிச்சிட்டான், அவ்வளவுதான். வேறெல்லாம் இப்ப அதுக்கு முன்னாடி விளையாண்டுட்டு இருந்தவங்க, விளையாட தெரிஞ்சவங்களாம் இன்னும் விளையாட தெரியாத ஆள் மாதிரி இவங்க பேசுறது வந்து நமக்குள்ளேயே சில பேர் பேசுறாங்க. பாத்தியா நம்ம எவ்வளவு செஞ்சு இந்த மாதிரி சின்ன பையன் அடிச்சிட்டான் பாத்தியா, புடிச்சிட்டான் பாத்தியா அப்படிங்கும் போது இது வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒவ்வொருத்தங்க லீடர். எப்படி சொல்றதுன்னா, ஒரு காலத்துல சச்சின் பிடிச்சிருக்கோம், கபில் தேவ் பிடிச்சிருக்கோம், சேவாக் பிடிச்சிருக்கோம், தோனி பிடிச்சிருக்கோம், விராட் கோலி பிடிச்சிருக்கோம். இந்த கேட்டகரியில தான் தள்ளும் காலம், அது அப்படித்தான் தள்ளும். ஆனா இவங்க எல்லாருமே விளையாட தெரிஞ்சவங்க. இந்த வாட்டி மக்களுக்கு பிடிச்சது எல்லாருமே விளையாட தெரியாதவனை பிடிச்சி போச்சு. அதுதான் பிரச்சனை. இவனுக்கு விளையாட தெரியல, தேவையில்லாம உனக்கு ஃபேன் ஆயிட்டோம், அது இந்த செக்டார்ல ஃபேன் ஆயிட்டோம் அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்ற காலம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்கு. அதை நம்ம எப்படி பூஸ்ட் பண்ணி மக்கள்கிட்ட அவனுக்கு விளையாட தெரியல, விளையாட தெரியாதவன் நீங்க தான் கிரவுண்டுக்குள்ள அனுப்பிச்சு விட்டுட்டு தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அந்த கடமையை தான் இப்ப பாக்கணுமே தவிர ஏன் தோத்துச்சு, ஏன் போனுச்சு, ஏன் வந்துச்சு, இது எல்லாமே பார்ட், அப்புறமேட்டு பார்ட். இப்ப மு.க. ஸ்டாலின் முன்ன சொன்ன மாதிரி தான் திவ்யா காட்ட சொல்லியிருக்கும்னு நினைக்கிறேன். மு.க. ஸ்டாலின் இல்லைனாலும் உதயநிதி ஸ்டாலின் இல்லைனாலும் நம்ம இதே சித்தாந்தத்தை தான் பேச போறோம். நம்ம தனி மனிதத்துக்காக, தனி மனித முகத்துக்காக நம்ம இந்த கட்சியில இருக்கிறோமா அப்படின்னு அண்ணா போனதுக்கு அப்புறம் அண்ணாவை ஃபாலோ பண்ண எல்லாருமே கிளம்பி இருக்கணும். எம்ஜிஆர் போனதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணவங்க எல்லாம் கிளம்பி இருக்கணும். கலைஞர் போனதுக்கு அப்புறம் கலைஞரை ஃபாலோ பண்ணவங்க எல்லாருமே கிளம்பி இருக்கணும். இப்ப வடச்சென்னை படத்துல ஒரு டைலாக் வரும், ராதா ரவி சொல்லுவாரு அமீர்கிட்ட, எப்பா அரசாங்கம் கொடுக்கறதுன்னா நம்ம தலைவர் கொடுக்கறது தானப்பா, நம்ம தலைவர் என்னப்பா நமக்கு என்னப்பா நல்லது செய்யாம கெட்டதாப்பா செய்வாரு அப்படிங்கிற மனநிலையில
அப்ப வச்சிருந்த எம்ஜிஆர் கூட்டம் இப்ப அப்படியே விஜய் வச்சிருக்கு. இப்ப அது எந்த அளவுக்கு நகர்ந்து போச்சுன்னா, உங்க வீட்டு பிள்ளைங்களை நீங்க தான் பாத்துக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. அதே வாய் தான் திமுக ஆட்சியில வந்து இது மாதிரி மக்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது கவர்மெண்டோட விஷயம் வேலை அப்படின்னு சொன்ன வாய் தான் இன்னைக்கு உங்க வீட்டு பிள்ளைய நீங்க பத்திரமா பாத்துக்கிட்டீங்கன்னா ஏன் இது நடக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்கு. அது என்னைக்கு வரும்னா, இப்ப கொரோனா எப்படி அதெல்லாம் வெளிநாட்டு நோய்ப்பா இந்தியாவுக்கு வராது, அதெல்லாம் வெளிநாட்டு நோய்ப்பா நம்ம தமிழ்நாட்டுக்கு வராது, அதெல்லாம் வெளிநாட்டு நோய்ப்பா நம்ம ஊருக்கு வராது அப்படின்னா கடைசியில் நம்ம வீட்டுக்கே வந்துச்சு பாத்தீங்களா, அப்பதான் ஃபீல் பண்ணோம். அந்த மாதிரி இது வந்து நமக்கு பாதிக்காது நமக்கு பாதிக்காது நமக்கு பாதிக்காதுன்னு அவங்க வீட்டுக்கும் பாதிக்கப்படும். அன்னைக்கு வந்து நம்ம எவ்வளவு ப்ரொடெக்டடா மக்களை வச்சிருக்கோம் அப்படின்னா அன்னைக்கு திமுக காரன் தான் வருவான். ஒரு வாட்டி பழனி பாபா சொன்ன மாதிரி தான் இது வந்து திமுகங்கிறது வந்து கருங்கல் மாதிரி. அவன் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆவான், எல்லா வீடு கட்டுறதுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே கருங்கல் யூஸ் ஆவான். தங்கம் ஒன்னுத்துக்கு யூஸ் ஆகாது. ஆனா தங்கத்தோட மதிப்பு வந்து அது மக்கள் வந்து பெருசா கொண்டாடிட்டு இருப்பாங்க. கருங்கல் என்னைக்கு கிடைக்காம அவன் தேவைக்கு தட்டுப்பட்டு அலையிறானோ அப்பதான் தங்கத்தை போட்டு வீடு கட்டலாங்கிற மனநிலைக்கு வரும்போது தங்க விலை குறையும். அந்த மாதிரி விஜயோட விஜயெல்லாம் தங்கத்தோட கம்பேர் பண்ணாதீங்க. இல்ல சொல்றேன், இல்ல அது மினுக்கிறதுக்கு தான் தலைவா, அது மினுக்கிறதுக்கு தான் லாக்கி. தங்கத்தோட கம்பேர் பண்ணல, தங்கமும் ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது, அது மினுக்கிறதுக்கு தான் லாக்கி. உபயோகத்துக்கு போடுறதுதான் கருங்கல். நம்ம திமுக காரெல்லாம் கருங்கல் மாதிரி அடிபட்டு மெதிப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளோ இது பண்ணி இவ்வளோ எல்லாத்தையும் சரி செஞ்சு உட்கார வச்சிருக்கும் போது நம்ம இவ்வளவு பேம்பர் கிட்டா வச்சிருக்கோம்ல தமிழ்நாட, அதுதான் பிரச்சனையே. இவங்களுக்குலாம் சின்னப்படும் போது தெரிய வருங்கிற ஒரு செய்தி இருக்குல்ல, அந்த செய்தி யாராலையும் கொடுக்க முடியாது. அது நீங்க போய் திணுத்தினாலும் கேட்க மாட்டான், நான் போய் திணுத்தினாலும் கேட்க மாட்டான். கஷ்டங்கிறது அவன் கஷ்டத்துக்கு அப்ப புரியுற பட்டு திருந்துறதுன்னு ஒண்ணு இருக்கு. அது இந்த பட்டு திருந்த போறாங்களா இந்த 5 வருஷங்கிறத தாண்டி அந்த படுறவங்களை எவ்வளவு காப்பாத்துறோங்கிறது தான் விஷயம். அவங்கள காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு முழுசா இருக்குங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும். ஓகே தமிழ் நீங்க பேசுறீங்களா? சீக்கிரம் 2:30 மணிக்கு முடிஞ்சிடும் ஸ்பேஸ், சீக்கிரம் பேசிடுங்க. தமிழ் இருக்கீங்களா? தமிழ் இது என்னோட ஒரு பாயிண்ட வந்து சொல்லிக்கலாம்னு விரும்புறேன் கடைசியா. நம்ம வீட்டுல வந்து ஏன் அரசியல் பேசல அப்படின்றது ஒரு பாயிண்ட வந்து இப்ப வந்து நிச்சிருக்கு. இதுக்கான காரணம் வந்து நான் அரசியல் பேசினதுக்கு அப்புறம் எங்க அப்பா அம்மா எங்கிட்ட சொன்ன விஷயம் வந்து நான் வந்து ஃபீல் பண்றேன். எங்க அப்பா வந்து அதிமுக களமாடினாரு, திமுகவுக்கு எதிராக இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல என்னன்னா எங்க அப்பா வந்து நல்ல இதா இருந்தா ஒரு 2000 அந்த 1990 இருந்து 2010 வரைக்கும் எங்க அப்பா வந்து தீவிரமா அதிமுக அரசியல் பேசின ஒருத்தர். அவரு இப்ப வந்து என்ன பார்த்து என்ன சொல்றாருன்னா, நாங்க ரொம்ப அடிபட்டு மிதிப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு அரசியலே வேணான்னு தான்ப்பா நிக்கிறோம், நீ மறுபடியும் அரசியலுக்கே ஏன் வரீங்க? எங்க அம்மாவும் அதே தான் ஃபீல் பண்றாங்க. உங்க ஒப்பம் பட்டு திறந்தது போதாதடா, நீ ஏன்டா படுற, உங்ககிட்ட நாங்க என்னைக்காவது அரசியல் பேசியிருக்கீங்களா? இந்த ஒரு காரணத்தாலேயே வந்து நிறைய பேர் வந்து வீட்டுல வந்து அரசியல் பேசுறத வந்து விட்டுட்டாங்க. ஏன்னா வந்து அந்த டைம்ல திமுக அதிமுகன்னா உள்ளாட்சியில நிறைய சண்டை வரும், உட்கட்சி தேர்தல் வரும்போது நிறைய சண்டை வரும், உள்ளுக்குள்ள கட்சியில வரும், அடி வரும், எங்க அப்பாவும் அடி இருக்கு திமுக சைட்ல இருந்து. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சைட்ல இருந்து பார்த்து இப்ப கேக்குதுங்களா? என்னன்னா நம்மளோட அப்பா அம்மா நிறைய வந்து களத்துல வந்து அடிப்படக்கூடாதுன்றதுனால அவங்க வந்து வீட்டுல வந்து அரசியல பேசல. எங்கிட்ட இது வரைக்கும் அவங்க ஒரு நாள் கூட அரசியல் பேசுனதே இல்லை. நீ திமுக போடுற அதிமுக போற, நான் இது வரைக்கும் 4 நாடாளுமன்ற தேர்தலோட சேர்த்து ஒரு 6 டைம் ஓட்டு போட்டிருக்கேன். அவங்க இது வரைக்குமே எங்கிட்ட வந்து நீ யாருக்கு போடுறப்பா, உன்னோட சைடு யாரு அப்படின்றது ஒரு வார்த்தை கூட எங்க கேட்டதே இல்லை. உனக்கு பிடிச்சவங்களுக்கு இருப்பான். இந்த ஒரு அக்ரெசிவ் தேர்தல் வந்து 2000 வரைக்கும் இந்த ஒரு அக்ரெசிவான விஷயம் வந்து நம்மள வீட்டுல வந்து தேர்தல் பேச வைக்காம வச்சிருச்சு. அதனால வந்து இப்ப வந்து திமுக வந்து அடிச்சிருக்கோம், பேக் வந்திருக்கோம், அதுவும் ஒரு சின்ன பாயிண்ட்ன்றது என்னோட கருத்து. இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.
ஓகே. நான் ஒரு 2 பாயிண்ட் சொல்லிக்கிறேன். இப்போ நான் வீட்ல பேரண்டிங் பண்றேன் பசங்க கிட்ட அப்டின்னா, நான் பாலிடிக்ஸ்ன்னு பேச மாட்டேன். இது சரி, இது தப்பு, இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, இது தப்பு. இப்படிதான் நான் பேசுவேன். வீட்ல நடக்கிற விஷயங்கள் பாலிடிக்ஸா நான் பேசவே மாட்டேன். கட்சிக்காரங்கன்றதே உள்ள நான் கொண்டு வராம, இவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்களே, இது தப்பு இல்லையா? இவங்க இவங்க இப்படி பண்றாங்களே, இது இவங்களும் மனுஷங்க தானே, இதெல்லாம் இப்படி பார்க்க கூடாது, எல்லாரும் இப்படி ஈக்குவலா பார்க்கணும். இந்த விஷயத்த தான் நீங்க பசங்க கிட்ட கடத்தணுமே தவிர, இதுதான் பாலிடிக்ஸ் தவிர, கட்சி பேரை வச்சு பேசுறது பாலிடிக்ஸ் கிடையாது. சோ இப்ப விஜய் வர்றது பார்க்கும்போது, அவங்க பார்க்கும்போது, நான் இவ்வளவு நாள் நான் பண்ண பேரண்டிங் நான் கட்சி வச்சு பேசாது. ஆனா விஜய் அவங்க பார்க்கும்போது, மம்மி இது பண்றது தப்புன்னு அவங்களுக்கு தெரியுது. சோ அப்ப அவங்க கரெக்டான பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. இது சரியில்லை, இது தப்பா இருக்கு, இது தப்பா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப நான் சொல்லல. அது அவங்களுக்கே புரியுது. ஏன்னா மத்த விஷயங்கள நான் அவங்களுக்கு அந்த அளவுக்கு நான் கடத்திட்டதுனால. சோ அவங்களுக்கு நான் விஜய்க்கு ஓட்டு போடு, போடாத நான் சொல்ல மாட்டேன். அது அவங்களோட உரிமை. ஆனா அவங்களுக்கு தெரியுது இது இது சரியா வராது அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. இதுதான் நம்ம பசங்க கிட்ட கடத்த வேண்டிய விஷயம். ஒண்ணு கட்சின்ற பேரு கடத்தாம, எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க பொதுப்படையா, இது இப்படி இருந்தா இது நல்லது, இப்படி இருந்தா இந்த வழியில போறது நல்லது, இது இது எல்லாரும் இப்படி பார்க்கணும், இப்படி சமமா பார்க்கணும், இப்படி இருக்கணும், இந்த விஷயத்த இப்படி நடக்கணும், ஜாதி பார்க்கக்கூடாது, மதத்தை பார்க்கக்கூடாது, எல்லாருமே நம்ம இந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது எல்லா விஷயத்துல அன்றாட வாழ்க்கையில நீங்க சொல்லி கொடுத்தால் அதுவே பாலிடிக்ஸ் மாதிரி தான். கட்சி பேரை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களே தேர்ந்தெடுத்துப்பாங்க எது நம்ம கரெக்டா ஓட்டு போடணும் அப்படின்றது என்னோட பாயிண்ட். தமிழ் நீங்க பேசுறீங்க, சீக்கிரம் முடிக்க போறோம். தோழர் பேசலாங்களா? தமிழ் நீங்க பேசிடுங்க. தோழர் என்னோட பேர் தமிழ் திராவிடன் இருக்கு. என்ன சொல்றீங்களா? வேற யாராவது இருக்காங்க? இல்ல பேசுங்க, நீங்க ஓகே தான். ஓகே தேங்க்யூ. நான் ஒரு 2 நிமிஷத்துல பேசி முடிச்சிடறேன். ஏன்னா 2 முடிக்கிறேன்னு இருக்கீங்க. என்னோட அம்மா பகுதி துணை அமைப்பாளர் இருக்காங்க. நான் வெளியில் இருக்கேன். அதனால என்னால ஓட்டு கூட போட முடியல. ஆனால் நான் கூர்ந்து கவனிக்கிறேன் சோஷியல் மீடியால, எஸ்பெஷலி ட்விட்டர்ல, யூடியூப்ல, வாட் எவர் இட் இஸ். எனக்கு தெரிஞ்சு இப்போ அண்டை நாடுகள்ல இலங்கை, இல்ல பங்களாதேஷ், இல்ல நேபாளெல்லாம் இப்போ பிரைமரியா கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கு ஜென்சி ஓட்டர்ஸ் தான் மேஜர் ரீசன் சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு தளத்துல நம்ம இயங்கி இருந்தாலும் கூட அவங்க அந்த ஒரு ஆர்டிஃபிஷியலா கிரியேட் பண்ண அந்த ரீச் நம்ம மிஸ் ஆனது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் அப்படிங்கிறத நான் உணர்றேன். ஆஸ் அவுட் சைடர் ஒரு ஏரியல் வியூல பார்க்கும்போது தலைவர் இதுவரைக்கும் நான் நம்ம கட்சிக்காரங்களுக்கெல்லாம் கூட சொல்லியிருக்கேன் போன்ல பேசும்போது, நான் தவறா மன்னிச்சுக்கணும். கலைஞர் ஆட்சியில் இல்லாத அளவுக்கு இப்ப தளபதி ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இது வரைக்கும் ஆட்சி அமைஞ்சதே இல்லைன்னு நான் வெளில இருந்து பாக்குறேன். எனக்கு அவ்வளவு தெரியும் பொழுது மக்கள் உணராம போனதுக்கு காரணம் நம்மளோட அவ்வளவு திட்டங்கள். இப்ப எனக்கே நிறைய திட்டங்கள் இந்த மாதிரிலாம் திட்டம் இருந்திருக்கானே இப்ப எனக்கு இப்பதான் புரியுது. சோ இது ஒரு மாயையில தான் மக்கள் மாட்டிருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது பாஜக 11% வரைக்கும் அவங்களுடைய ஓட் ஷேர் அதிகமாச்சு ரீசெண்ட் எலெக்ஷன்ல. அந்த ஆடுலாம் ரொம்ப களத்துல இறங்கி ஒர்க் பண்ண பின்னால. ஆனா அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்ட் எலெக்ஷன்ல 3% இறங்கிருச்சு. ஸோ அதுல இருந்து 8% எங்க போயிருக்கு. பிளஸ் நாம் தமிழருடைய ஓட் பர்சன்டேஜ் 4% அப்படியே குறைஞ்சிருக்கு. ஸோ 8 4 12% அப்படியே ஷிஃப்ட் ஆயிருக்கு. என்னுடைய ஒரு கணிப்புல நடிகருக்கு உண்டான பர்சன்டேஜ் ஒரு 12ல இருந்து 14% இருந்திருக்கும். அந்த 10% ஸ்விங் ஓட்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஸ்விங் ஓட்டர்ஸ் போனதுக்கு மெயின் ரீசன் அவங்க கொடுத்த அந்த பொய்யான வாக்குறுதிகள். 2500 6 சிலிண்டர், தமிழ்நாட்டில் எங்க வேணாலும் பயணிக்கலாம், தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு, 4000 ரூபாய் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு, இந்த மாதிரியான மாய பொய்யான வாக்குறுதிகள் தான் மக்களை ரொம்ப கவர்ந்துருச்சு. அதுல நடிகர் ஒரு பிராண்டு தான். அவர் அந்த ஹெட் தான். ஆனா அதுக்கு பின்னால ஒர்க் பண்ண அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் பத்தி அழகா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல, நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பிரபாகர்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் அழகா எழுதியிருந்தாரு. அவருடைய இன்டர்வியூலாம் கூட நான் யூடியூப்ல கேட்டுட்டே இருந்தேன். இந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் கிட்டத்தட்ட போன ஜூன்ல இருந்து களத்துல இறங்கி ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு மாற்றம் நான் இது இன்னைக்கு நேரத்துல விஜயகாந்த் வந்த காலத்துல இருந்தே மக்கள் சொல்லுவாங்க, அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்க்கலாமே. ஸோ நம்மளுக்கு என்ன, நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்தால் நம்ம ரொம்ப யோசிப்போம். நாடு தானே, யாரோ பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மக்களை தள்ளினது இந்த ஒரு ஜென்சி பிளஸ் இந்த சோசியல் மீடியா, இந்த மாயையான வாக்குறுதிகள், அது எல்லாத்துக்கும் மேல இந்த நடிகருடைய அந்த பாப்புலாரிட்டி. இதே நடிகர் ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்திருந்தாருன்னா நிச்சயமா வந்திருக்க முடியாது. அந்த ஒரு கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற அந்த ஒரு பாப்புலாரிட்டி பிளஸ் இந்த மாயை தோற்றங்கள் இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம ஆட்சியை கவிழ்த்திருக்குங்கிறது தான் என்னுடைய ஒரு ஏரியல் வியூ அண்டர்ஸ்டாண்டிங். இது சரியா தப்பாங்கிறது மற்ற தோழர்கள் சொன்னா நானும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். நன்றி.
அது ஆக்சுவலி இந்தியால பாத்தீங்கன்னா வந்து என்டர்டெயின்மெண்ட் வந்து பயங்கரமா வந்து தேடி போறது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், பொய்யான்னு எனக்கு தெரியல. பட் நான் ஃபீல் பண்ணது இந்தியால வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் டவுன்லோட் பண்றதே பாத்தீங்கன்னா இந்தியால தான் நிறைய இருக்கும். என்டர்டெயின்மெண்ட் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஒரு கிரிக்கெட் பிளேயர் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். நம்ம வந்து அப்படியே ஒரு மாதிரி வெறித்தனமா இருப்போம் நம்ம வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட்ல. இதே கவனத்தை நம்ம வேற எதுலயாச்சும் நம்ம செலுத்தி இருந்தோம்னா இன்னும் நம்ம இந்தியா வந்து ரொம்ப வேற நோக்கி பயணிச்சிருப்போம் அப்படின்றது என்னோட கருத்து. அதை விட்டுட்டு நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய திறன் எல்லாத்தையுமே வந்து தேவையில்லாத இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட வேஸ்ட் பண்றோமோ அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. அது இன்னும் கூட அது வந்து இனிமேல் வரக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் புரிஞ்சு பசங்களை வந்து எது வேணும் எது வேணாம் பசங்களுக்கு அப்படின்றது பேரண்டிங்ல இன்னும் நல்லா அடுத்த ஜெனரேஷன் அவங்க வந்து நல்லபடியா கொண்டு போகணும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஆக்கப்பூர்வமா கருத்தா இருக்கணும்ன்றது என்னுடைய. ஏன்னா நேத்து ஒரு சின்ன பையன் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் சாரி 7 வயசு பையன் வந்து சொல்றான், எங்க அம்மா அப்பா வந்து டிவி கேக்கு தான் ஓட்டு அந்த பையனுக்கு டிவி கேக்குனா என்ன தெரியுமா தெரியல. அப்ப அந்த பையனுக்கு நான் சொல்றேன், அப்படி சொல்லக்கூடாதுப்பா, இப்படியா இந்த மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் படிக்கணும், அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் படிப்பு தான் முக்கியம், அம்மா அப்பா பேசுவாங்க அதெல்லாம் நீ இது பண்ணிக்க கூடாது, ஆக்டர் பத்தி எல்லாம் இப்ப நம்மளுக்கு தேவையில்லை, இப்போதைக்கு உன்னோட கவனம் வந்து படிப்புல தான் இருக்கும்னா ஓகே ஆன்ட்டி, சரி ஆன்ட்டி. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து பேரண்டிங் ரொம்ப முக்கியம். அங்க பண்ற மிஸ்டேக்ஸ் தான் அது எல்லாம் இருக்கிறப்போ உள்ள இருக்கிற நம்மளோட எல்லா ஒட்டுமொத்த சிஸ்டத்தையே அது வந்து தொலைக்கிறது என்னன்னா அந்த பேரண்டிங்ல தான். சோ அதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டாலே இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் ஆயிடும்ன்றது என்னோட பாயிண்ட். சீக்கிரமே யார் பேசினாலும் பேசி முடிச்சிருச்சு. தேங்க்யூ. நன்றி திவ்யா மேடம், கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டீங்க. தாடிக்கார நீங்க பேசுறீங்க, ஒரே நிமிஷம். அருண் ஆகாஷ் பிரதர்ஸ் இருக்கீங்களா? இருக்குங்கய்யா கேட்டுட்டு தான் இருக்கோம். எல்லாம் பேசிட்டு அவங்க அப்படியா? கருத்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீண்ட நேரம் இருக்கீங்க. நீங்க தாடிக்காரன் பேசணும்னு உங்களுடைய கருத்துக்கள் கடைசியா நீங்க பதிவு இல்ல பண்ணுங்க. இப்ப அதுக்கப்புறம் ஒண்ணும் அருண் இல்ல, பேசுற மாதிரி தான் பதிவு தோல் ஒருத்தர் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிறாரு, முடிச்சுக்கலாம். மார்க்சிஸ்ட் நீங்க கம்யூனிஸ்ட். பேசுங்க தாடிக்காரன். இல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர் ஒருத்தர் பக்கத்துல இருக்கிறாரு, அது கேட்டு இருந்தாரு, அவர் பேசணுன்றாரு. ஹலோ ஹலோ பிர்லா. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. பேசுங்க. தோழர் அனைவருக்கும் வணக்கம். அருமையான ஒரு திறனாய்வு பண்ணிட்டு இருக்கீங்க, மிக்க மகிழ்ச்சி. தோழர், நான் என்னுடைய பார்வையில நான் ஒரு நிமிஷம் மட்டும் பேசி முடிச்சிடறேன் தோழர். என்னுடைய பார்வை எப்படி இருக்குதுன்னு என்னையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்க தோழர். இந்த சமுதாய கட்டமைப்புன்றது வந்து 3 படிநிலைகளை கொண்டது. அந்த 2 படிநிலைகள் இருந்து 3 படிநிலை ஆவறது தான் உலக அரசியலாவே இருந்துச்சு ஒரு காலத்துல. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு புரட்சியிலேருந்து ஆரம்பிச்சா அதை சார்ந்த அமைப்பு தான் வந்து இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டம் உட்காந்துட்டு இருக்குது இன்னைக்கு. முதல் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, அதை நம்ம வந்து லோ கிளாஸ், மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ் நம்ம பிரிக்கிறோம், சரிங்களா? இந்த லோ கிளாஸ்க்கும் மிடில் கிளாஸ்க்கும் ஏற்பட்ட தர்ம சங்கடங்களின் விளைவு கூட இதில் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலை. அதாவது வேலையில்லா திண்டாட்டம், அதாவது பொதுவாக உலக பொருளாதாரத்தில், உலக மயத்தில் வந்து ஏற்பட்ட வேலையில்லா திண்டாட்டத்தினுடைய விளைவு இந்திய பொருளாதாரத்திலையும் எதிரொலிக்க, அது தமிழ்நாட்டினுடைய சமுதாயத்திலையும் எதிரொலிக்க ஆரம்பிச்சது. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டிஎன்பிஎஸ்சியில் 3 பேர் செத்து போனாங்க. அதை யாருமே எந்த மீடியாவும் பேசலை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சி வச்சிங்கன்னா 10 லட்சம்லேருந்து 15 லட்சம் பேர் எழுதுறாங்க. அதில் வந்து 1000 பேருக்கு 2000 பேருக்கு வேலை கிடைக்குது. மற்றவங்களுடைய மனநலம் அரசாங்கத்துக்கு எதிராக திரும்புதுன்றது வந்து இயல்பு. அதே மாதிரி டிஆர்பி வச்சிங்கன்னா வெறும் 2300 சீட்டு வந்து இல்லை 1500 சீட்டு இந்த மாதிரி தான் வைக்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மீதி வந்து ஒரு 6 லட்சம் 7 லட்சம் பேருனுடைய மனநிலைமை அரசாங்கத்துக்கு எதிராக தான் திரும்பும். இது இயல்பு, மனித இயல்பு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா விஷயங்களும், வேலையில்லா திண்டாட்டத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் இதை நம்ம கன்சிடர் பண்ணாமல் விட்டது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா எஸ்சி எம்பிசிக்கு உண்டான கோட்டா அந்த சமுதாய மக்கள் அதிகமாக இருக்காங்கன்ற பட்சத்தில் அவங்களுக்கு உண்டான நலத்திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி எல்லாருமே வேலைக்கு போனாங்க காலனிலேருந்து. இன்னைக்கு ஒருத்தர் கூட போல, எல்லாம் கஞ்சா அடிச்சுட்டு, காலனி மட்டும் நான் சொல்ல வரல, எல்லா இடத்துலையும் இளைஞர்களுடைய மனநிலைமை மாறி வேற விதமாக போயிட்டு இருக்குது. ஜென்சி ஒரு ஈர்ப்பை மட்டும் தான் விரும்புகிறாங்களே தவிர உண்மை தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு இன்னும் வளர்ச்சி பத்தாது. ஆக இதெல்லாம் கன்சிடர் பண்ணி இதிலிருந்து நம்ம பாடம் கற்றுக்குன்னா அடுத்தது வந்து மிக சரியான பாதையில் நம்ம பயணிக்க முடியும்ன்றது என்னுடைய கருத்து தோழர். மிக்க நன்றி. நன்றி தாடிக்காரன். சொல்லுங்க. ஓகே, அடுத்து எப்போ வரீங்க? 3:30 மணிக்கு மேல.
ஓகே 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 ஆ, நன்றி தோழரே. ஆகாஷ், அருண் பிரதர் இருக்கீங்களா? கேட்டுட்டு தாங்கயா இருக்கும் எல்லாத்தையும் இருக்கேன் தோழர். கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். இருக்கீங்களா? பரவாயில்லையே, வெரி குட். நீண்ட நேரம் நமக்காக ஃபுல்லா எல்லாம் இருக்கேன். செலவழிச்சிட்டீங்க. ஆரம்பத்துல இருந்து இருவரும் இருந்தீங்க. நீங்க இப்ப கடைசியா பேசுற வந்தா பேசுங்க. நான் இன்னும் கொஞ்சம் இருக்கேன், ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள இருக்கேன். அப்பா வணக்கம். கொஞ்சம் இருங்க நான் முடிச்சிடுறேன். அப்புறம் அருண் கொஞ்சம் இருங்க நான் முடிச்சிடுறேன். அவர் வந்து கடைசி நேரம் பேசுனது போயிட்டாரா? சரி, இருந்தாலும் என் கருத்தை பதிவு பண்ணிடுறேன். இங்க யாரும் வேலை வெட்டி இல்லாதெல்லாம் இல்லை. எல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. வேலைக்கு ஆள் கிடைக்கிற டிமாண்ட் அது வந்து களத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஆள் வந்து விவசாய வேலைக்கு கிடைக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது. எல்லாரும் வந்து விவசாய வேலையை புறக்கணிச்சுட்டு வேற வேலைக்கு போற அளவுல தான் இருக்குது. இங்க லேபர் டிமாண்ட் இருந்துட்டு தான் இருக்குது. இந்த வேலையில்லா திண்டாட்டம் வந்து மற்ற பகுதிகளில் வேணா இருக்கலாம். தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் இருக்குதுன்றதெல்லாம் சும்மா இது வேணா நேஷனல் ஆவரேஜ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ வெர்சஸ் தமிழ்நாடு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ போட்டு பாருங்க. நம்மளது வந்து நேஷனல் ஆவரேஜோட கிட்டத்தட்ட 4% குறைவாக தான் இருக்கும். இங்க வந்து வேலை வாய்ப்பு வந்து போதுமான அளவுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டிருக்கு. ஈவன் ஆஃப்டர் சிவியர் கொரோனா காலகட்டத்தில் நம்மளோட வளர்ச்சி பார்த்தோம்னா பாயிண்ட்ல தான் இருந்தது. அந்த 0.1 சாரி 1% கீழே இருந்தது. 0.9 0.8 சம் அந்த ரேஞ்சில் இருந்ததை வந்து நம்ம 11.9 வரைக்கும் 11.15 வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். 2வது ஆண்டுலையும் 10.85 தான் 26ல வந்து 10.85 தான் முடிச்சுட்டு இறங்கியிருக்கோம் ஆட்சியை விட்டு. அதனால அந்த குற்றச்சாட்டு வந்து நான் ஏற்றுக்கொள்ளலை. கதை சார் குற்றச்சாட்டை வந்து நான் ஏற்றுக்க தயாரா இல்லை. அதனால அந்த கருத்து வந்து நீங்க மற்ற கருத்து நீங்க சொல்லுங்க. ஜென்சிக்கு வந்து வர முடியாம போயிட்டாங்க வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி பேசினவர் வந்து பிஜேபி ஓட்டு வந்து ஒரு 11%ல 8%, இவந்து சீமான் ஒரு 4%, 12% ஷிஃப்ட் ஆயிருக்கு அப்படின்னாங்க. அது வேணா ஓரளவு கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா பிஜேபிக்காரன் அண்ணாமலை இல்லை, அண்ணாமலைக்காக விழுந்த ஓட்டு ஒரு 5% விழுந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 5% ஓட்டு வந்து அவனுக்கு போடலை, இவனுக்கு தான் போட்டிருக்கான். அது வந்து களத்துல இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த பொது தளத்துல இயங்குறவங்க எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கிறோம் நம்ம. அதனால அப்படி ஒரு கருத்து வேணாம், சரிங்களா? அதே போல இது வந்து நீண்ட காலமா தமிழ் சமூகத்து மேல வைக்கப்பட்டு வர குற்றச்சாட்டு. இங்க வந்து இவன் வேலைக்கு போக மாட்டான்றான், அவன் வெளி மாநிலத்திலிருந்து வேலைக்கு வரான்னா, இங்க உடல் உழைப்பு தொழிலாளிகள் குறைஞ்சி போயிட்டாங்க. படிச்சுட்டான், நிறைய பேர் படிச்சுட்டு அவன் படிச்சதுக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கணும் போகணும்னு எதிர்பார்க்கலாம். நம்ம அதைத்தான் பார்க்கணுமே தவிர இங்க உடல் உழைப்பு தொழிலுக்கு வந்து தமிழ்நாடு தயாரா இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் தப்பான கருத்து. அது வந்து இந்த பொது சமூகத்துல பார்ப்பனிய பனியா கும்பல் ஊடகங்கள் வந்து விதைச்சதா தான் நான் பாக்குறேன். இன்னைக்கே பாருங்க, ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு சொல்றேன். தமிழ் இந்துல வந்து ஹெட்லைன்ல போடுறான் 4000 லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னு போடுறான். பாப்பார பையன் இந்து தினமலம் பேப்பர்காரன் இருக்கான்ல, அந்த திருட்டு நாய் போடுறான் 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய அர்ச்சகர் தண்டிக்கப்பட்டார் அப்படின்னு போடுறான். இதுதான், இது ரெண்டுத்தையுமே நீங்க ஒப்பிட்டு பார்த்துக்கீங்க. வேணா நீங்க வந்து 2 பேப்பரையுமே நீங்க நியூஸை பாருங்க. தினமலத்துல வந்து 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கினதா போட்டிருக்கான், தலையங்க எழுதியிருக்கான். தமிழ் இந்துல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்ல ஹெட் பேஜ்லயே 4000 லஞ்சம் வாங்கினாருன்னு போட்டிருக்கான். இதுதான் இந்த மாதிரி கட்டமைச்சதுனால வந்த வேணதான் இப்ப ஒரு தமிழ் திராவிடன் வந்து பேசுனது. அதனால கொஞ்சம் களத்துல அந்த மாதிரி வேலையில்லா திண்டாட்டம்லாம் இல்லை ஐயா. வேலைக்கு ஆள் கிடைக்கல ஐயா, அதை கண்கூடா நாங்க பாக்குறோம் ஐயா, குறிப்பா கிராமப்புறங்கள்ல. ஓகேண்ணா, நன்றி. இப்ப நீங்க லேட்டா வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க, எப்பொழுதும் முன்னாடி வாங்கண்ணே, நீண்ட நேரம் பேசலாம். நன்றி. அருண் பேசுறீங்களா? நம்ம ஸ்பேஸ் போட்டதே தெரியலப்பா, இப்பதான் பார்த்தேன். சாரி, அப்படியா? அனுப்பிச்சிருந்தேன் நினைக்கிறேன். அருண் அட்வொகேட் பிரதர் இருக்கீங்களா? ஆகாஷ், நீங்க இருவரும் பேசுங்க, ஷார்ட்டா போய் முடிச்சுக்கலாம். இருக்கேன். இப்ப எனக்கு முன்னாடி சொன்னவங்களோட கருத்தை நான் வரவேற்கிறேன். இது எதை வச்சு நான் சொல்றேன்னா, டேட்டா அடிப்படையில சொல்றேன். எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் பிளானிங் கமிஷன்ல ஒரு தகவல் தெரிவிக்கிறாங்க. அது வந்து மொத்தமா 280 பக்கம் கொண்ட ஒரு தகவல். அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட், இந்த வேலை இல்லாம இருக்கிற ரேஷியோ வந்து எப்படி கம்மி பண்ணியிருக்காங்க 2021 இருந்து 2026 வரைக்கும் எப்படி கம்மி பண்ணியிருக்காங்கன்ற ஒரு தகவல் அதுல இருக்கு. அதாவது 2021 இருக்கும்போது பாத்தீங்கன்னா 5.1% இருந்ததை
3.5% பண்ணி நம்ம வந்து சப்சிக்வெண்ட்டா அதை 3.2% கம்மி பண்ணி இப்போ 3% இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு லேபர்ஸ்னு ஒரு வகையாக பிரிக்கிறோம். அதே மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸில் இருக்கிற ஆட்களை தனியாக பிரிக்கிறோம். இப்போ ஸ்கில்டு லேபர்ஸில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம வெளிமாநிலங்கள்ல இருந்து எடுத்துக்கிறோமே தவிர வெளிமாநிலங்கள்ல இருந்து நாம ப்ரொஃபஷனல் பீப்புளை நம்ம எடுக்கிறது இல்லை. இப்போ மருத்துவம் பார்த்தீங்கன்னா இப்போ உலகின் இப்போ தலை சிறந்த டாக்டர்கள் நம்ம கிட்ட தான் இருக்காங்க. எல்லாத்துக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல, ஒரு முக்கியமான டாக்டர் நம்ம கிட்ட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கார் ஒருத்தவர். அவர் பேர் வந்து மயில் வாகனன் நடராஜன் அப்படின்னு பேரு. அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். ஆர்த்தோன்றது வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட ஒரு துறை, மருத்துவத்துறை. ஆனா அதுல வந்து அவர் புற்றுநோய் இதுல வந்து ஸ்பெஷாலிட்டி, அதெல்லாம் ஆர்த்தோல ஆன்காலஜிஸ்ட் சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய மக்கள் தான் வந்து உலகிலேயே இருப்பாங்க. ஒன் ஆஃப் தி இது நம்ம கிட்ட இருக்கு. அவருக்கு கீழே பணிபுரியக்கூடிய ஆட்களும் அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ப்ரொஃபஷனல், அதாவது நன்றாக படித்து ஒரு தொழில் ரீதியாக முன்னெடுத்து மேலோங்கி இருப்பவங்க ஜாஸ்தியா இருக்காங்க. அதே மாதிரி அன்ஸ்கில்டு லேபர்ஸை நம்ம இங்க உள்ள எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்கள்ல இருந்து எடுத்துக்கிறோமே தவிர இந்த இந்த வேலைக்கு, அதாவது ப்ரொஃபஷனல் இஷ்யூஸ்ல நம்ம யாரையும் எடுத்துக்கிறது இல்லை. ஸோ இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து 2021 26 வரைக்கும் இருந்த வரைக்கும், திராவிட மாடல் ஆட்சி இருந்த வரைக்கும் 5.2 இருந்து 3.2 குறைஞ்சு திருப்பி 3.5க்கு போய் திருப்பி இப்போ 3% வந்து நிற்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பிளானிங் கமிஷனோட டேட்டாவில் இருக்கு. நான் அந்த பேஜ் நான் இப்போ 63 பக்கம் இருக்கு. அது இப்போதான் பார்த்தேன். 63 பக்கம் இருக்கு. அதுல ஒரு 17 பக்கம் மட்டும் இருக்கு. நான் அதை முடிஞ்ச ஷேர் பண்றேன். அப்படி இல்லைன்னா அதோட லிங்க் நான் அனுப்பி விடுறேன் குரூப்ல. அதை கொண்டு படிச்சு பாருங்க. ஸோ அன்ஸ்கில்டு லேபர்ஸ்ன்ற இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோன்றது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதை இப்போ ஏற்றி விட்டுருவாங்களோன்னு பயமா இருக்கு. ஸோ அது மட்டும் தான். நன்றி. சூப்பர், நன்றி பிரதர். ஆகாஷ் பேசுறீங்களா? உங்களோட முடிச்சுக்கலாம். நல்ல நல்ல கருத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. அருமையா இருக்கு, கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாவும் வியப்பாவும் இருக்கு. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த இவிஎம்ல வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து கோர்ட்ல கேட்டதா சொல்லி ஆரம்பிச்சீங்க. செகண்ட் கேள்வியே சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்க. அதை சொல்லி சஸ்பென்ஸோட முடிச்சு வச்சுட்டு போங்க. ஆமாமா, அந்த முதல் கேள்விக்கு என்ன பதில் இல்லையே. அருண் பிரதர் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. புலவர் அண்ணன் இருக்காரு, உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லிருங்க. 3:30 மணிக்கு அதனுடைய ஆன்சர் சொல்லுங்க. 3:30 மணிக்கு சொல்லுங்க. இப்ப டைம் ஆயிடுச்சு, நான் கட் இது பண்ணிடுவேன். 3:30 மணிக்கு சொல்லுங்க. முடிங்க, அப்புறம் முடிங்க. 3 மணிக்கு 3:30. இல்ல நீங்க அதை உடனே சொல்ற பதில் இல்ல, நீங்க கேள்வியோட போங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மென்பொருள் வல்லுநர்கள்ட்ட கேளுங்க, ஆராய்ச்சியாளர்கள்ட்ட கேளுங்க. புரியுதா? 2000 ஓட்டு வரைக்கும் பதிவாகக்கூடிய ஒரு வாக்கு எந்திரத்துல பிப்ரவரி 23 ஃபைனலிஸ்ட் விட்டாங்க. மார்ச் 23 அடிஷனல் லிஸ்டுக்கு தயார் பண்ணாங்க. ஆட்சேபனை இருந்தா ஆட்சேபனை இருந்தா வந்து என்னன்னா தகுதியுள்ள வாக்காளர்கள் பதிவு பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல் 6 அடிஷனல் லிஸ்ட் விட்டுட்டாங்க. இப்போ அதுக்கு பிறகு ஒரு 20 நாளைக்குள்ள அந்தந்த பூத் வைஸான ஓட்டர்ஸ் எவ்வளவு வாக்களிக்க போறாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். ஆண் எவ்வளவு, பெண் எவ்வளவு, டிரான்ஸ்ஜெண்டர் 3ஆம் பாலினத்தினர் எவ்வளவு, மொத்த வாக்காளர்கள் எவ்வளவுன்னு தெரியும். இப்ப இது ஏன் 2000 வாக்கு பதிவாகக்கூடிய மிஷினையே எல்லா பக்கம் எல்லா பூத்துக்கும் வைக்கிறாங்க? பூத் வைஸா இருக்கக்கூடிய லிஸ்ட் படி வைக்க கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. 3:30 மணிக்கு நீங்க பதில் தெரிந்தால், அல்லது இதுதான் சரின்னாலும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக 3:30 மணிக்கு வாங்க. அது விஷயமா பேசுவோம். இது ஃபர்ஸ்ட் கேள்விங்க. இது தெரிஞ்சிருச்சா? செகண்ட் கேள்வி என்னன்னு சொல்லி ஆரம்பிச்சு வச்சுட்டு போங்க. 3 மணிக்கு நாம வந்து கண்டினியூ பண்ணுவோம் ப்ளீஸ். கண்டிப்பா பண்ணுவோம். பிர்லா என்ன சாப்பாடு? மட்டன், சிக்கன் இரண்டுமே. அம்மா வந்திருக்காங்க. ஆமா ஆமா. ஊர்ல இருந்து யாரு? மாமா வந்திருக்காரா? அம்மா வந்திருக்காங்க ஊர்ல இருந்து. ஆமா ஆமா. அதனால இன்னைக்கு சிறப்பு. நல்லா சாப்பிடு. டைமுக்கு முடிக்கும் போதே நினைச்ச சாப்பாடு சிறப்பான சாப்பாடுன்னு. நன்றி. நானும் மீனு தான்ப்பா. நன்றி. வாங்க அனைவரும் வாங்க சாப்பிடலாம் வீட்டுக்கு. அருண் அட்வொகேட் பிரதர், அதுதான் கொஸ்டின். நீங்க வந்து தெரிந்த நண்பர்களிடம் விசாரிங்க. டெக்னிக்கலா எதனால வந்து அதையே கன்டினியூ பண்றாங்க அப்படின்றத 3:30 மணிக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு டிஎம் பண்ணிருக்கேன். எனக்கு அந்த மெசேஜ் போட்டு விடுங்க, ரிப்போர்ட் போட்டு விடுங்க அருண். நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, அனைவருக்கும் நன்றி. திவ்யா இருக்கீங்களா? அவ்வளவுதான், முடிச்சிருங்க. வாங்க திவ்யா, 3:30 மணிக்கு வாங்க. ஆமா, நம்மளுடைய கூடுதல் பொறுப்பாளர் அவர்களுக்கு இந்த ஸ்பேஸ் குழுவினர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க, இந்த ஸ்பேஸ்ல இருக்கவங்க எல்லாருமே 3:30 மணிக்கு வாங்க.